ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு ஹெல்தியான ஒரு தோசை ரெசிபி. இது வந்துட்டு முடக்கத்தான் கீரை தோசை. முடக்கத்தான் கீரை வந்துட்டு ரொம்பவே நல்லது. அதோட பேரை வந்து முடக்க அறுத்தான் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் முட்டி வலி, அந்த தேய்மானம் இருக்கிறது, ஃப்ரிக்ஷன் இருக்கிறது, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லது. வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்துட்டு இந்த முடக்கத்தான் கீரையை வந்து ஏதோ ஒரு விதத்தில் சேர்த்திக்கலாம். இது மாதிரி தோசையில் சேர்த்து சாப்பிட்டீங்கனாலும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வரும் இந்த தோசை. பாருங்க, பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு தோசை எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. நல்லா பச்சை கலரில் பார்க்கவே அழகாக இருக்கும். இதில் கசப்புமே தெரியாது இந்த மாதிரி சுட்டு தரப்போகுது. சரி வாங்க, டிலே பண்ணாமல் இந்த சூப்பரான முடக்கத்தான் கீரை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுதான் வந்து முடக்கத்தான் கீரை. இந்த மாதிரி வேலி ஓரத்தில், ரோடோரத்தில் வந்து கண்டிப்பாக இது இருக்கும். எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பறிச்சுட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் வந்துட்டு பலூன் மாதிரி ஒரு காய் இருக்கும், அதுக்குள்ளே தான் விதை இருக்கும். இது கிடச்சதுன்னா நீங்கள் வீட்டில் கூட கொண்டு வந்து வைக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துறேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 4 வெங்காயம் சேர்த்திக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி வச்சுருப்பேன். அதே மாதிரி பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன பல்லாக இருக்குது, அதனால கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சுருக்கேன். பெரிய பல்லாக இருந்தால் ஒரு 2லேருந்து 3 போடலாம். சீரகம் ஒரு டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மிளகு. இப்போ இது எல்லாமே நம்ம பச்சையாக தான் சேர்த்துறோம். நீங்கள் விரும்பினா இது எல்லாத்தையும் வதக்கிட்டு கூட நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம். இது கூடவே நான் வந்து முடக்கத்தான் கீரையை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அந்த லீவ்ஸ் மட்டும். இப்போ அதையும் நம்ம இதோட சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரை. இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம தோசை மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தோசை மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட ரெகுலர் இட்லி தோசை மாவு தான், நம்ம எப்போதும் அரைக்கிற மாதிரி அரைச்ச மாவு தான் இது. நான் உப்பு போடாமல் கரைச்சி வச்சுருப்பேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த முடக்கத்தான் கீரை இருக்குல்ல, அந்த பேஸ்ட் இதில் சேர்த்திடலாம். மாவு நல்லா திக்காக இருக்குது, அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதில் விட்டுடலாம். நீங்கள் இதை வச்சு இட்லியும் ஊற்றலாம், தோசையும் ஊற்றலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். தோசை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து அந்த கசப்பு தன்மை தெரியாமல் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த முடக்கத்தான் கீரை வச்சு நீங்கள் வந்துட்டு துவையல் செய்யலாம், கூட்டு செய்யலாம், அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இதில் செய்யலாம். சூப் செய்யலாம், ரசம் வைக்கலாம். இது இந்த மாவில் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இழுக்க வரும், தோசை வந்து அழகாக வரும். இதில் வந்து ஒரு பிசு தன்மை இருக்கும் இந்த கீரையில். நாம் வந்து இதில் எல்லாமே நீங்கள் பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கிறோம். ஏன்னா எப்படியும் தோசையில் வந்து வேக தான் போகுது, அதனால பச்சையாகவே சேர்த்திட்டேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் வதக்கியும் கூட சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட முடக்கத்தான் தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு தோசை எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம். ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு இதை நல்லா பைப் பண்ணி விட்டுருங்க. கல் காஞ்சிச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த முடக்கத்தான் கீரை தோசை மாவு இருக்குதுல்ல, அது ஒரு கரண்டி எடுத்து கல்லில் ஊற்றி நல்லா இந்த மாதிரி நார்மல் தோசை மாதிரியே நம்ம வந்து தேய்ச்சி விட்டுற வேண்டியது தான். இது நல்லா இழுக்க வரும், அழகா நல்லா மொறுன்னு வரும் உங்களுக்கு இந்த தோசை. இதுக்கு மேலே எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு நிமிஷம் மூடி இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நல்லா செவந்து வந்துருச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு செவந்து வேணுமோ அந்த அளவுக்கு செவக்க விட்டு எடுத்துக்கலாம். நல்லா மொறுன்னு வேணா இன்னும் கொஞ்சம் செவக்க விட்டுக்கோங்க. பாருங்க, சூப்பராக அழகாக வரும். செம்ம கிறிஸ்பியான ஒரு தோசை. இந்த மாதிரி ஒரு தோசை சுட்டு கொடுத்தா யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? பாருங்க, அழகாக இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சிடலாம். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது இந்த தோசைன்னு சொல்லிட்டு. அடுத்த தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி இதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுட்டு மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சமாக. அதே மாதிரி மூடி வச்சு எடுக்க வேண்டியதுதான். இப்போ தோசை வெந்துச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, ரொம்ப முருகலாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னாலும் நீங்கள் இந்த தோசை எடுத்துடலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, செம்ம சூப்பரான முடக்கத்தான் கீரை தோசை. நம்மளோட கிறிஸ்பியான ஒரு முடக்கத்தான் கீரை தோசை ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மொறுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது கூடவே நம்ம வந்து எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு வாழைத்தண்டு சட்னி செஞ்சுருக்கிறேன். இதோட ரெசிபியும் நான் உங்களுக்கு வந்து லிங்க்ல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஹெல்தியான தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.